வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் நமக்கு சொல்லும் செய்திகள் என்ன இப்போது பார்க்கலாம். முதல் செய்தி, அதாவது ரஜினிகாந்த் ஒரு அறிக்கை விட்டிருக்கார். என்ன அறிக்கைன்னா, என்னுடைய பெயரையோ என்னுடைய படத்தையோ எந்த இயக்கமும் எந்த அமைப்போ உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கார். ஏன்னா ரஜினிகாந்த் மேலே சமீபத்தில் ஒரு குற்றச்சாட்டு வந்தது. என்னன்னா, அண்ணாமலையை இவர் தான் தூண்டி விடுறாரு, விஜய்க்கு எதிராக இவர் தான் பண்ணுறாரு, விஜய் முதலமைச்சராக மக்கள் செல்வாக்கப்பட்டதில் அவருக்கு வைத்தறிச்சல், தான் கட்சியை ஆரம்பித்து ஜெயிக்க முடியலையே, அதனால் விஜய் எப்படியாவது எதிர்க்கணும் அப்படிங்கிற மனப்பான்மையில் அண்ணாமலையை தூண்டி விட்டுருக்காரு அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு வந்தது. அந்த குற்றச்சாட்டை நிரூபிக்கிற மாதிரி அவர் ஆட்சி அமைக்கும் போது ஸ்டாலினை போய் பார்த்தாரு. அப்போ எல்லோரும் சொன்னாங்க, ஸ்டாலினும் எடப்பாடியும் கூட்டணி வைக்கிறதுக்கு இவர் முயற்சி செய்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கமலஹாசன் போய் விஜயவே நேரடியாக பார்த்தார். இந்த சிங்கப்பெண் திட்டமெல்லாம் வந்த உடனே கமலஹாசன் ரொம்ப ஆதரித்து அறிக்கை விட்டார். ஆனால் ரஜினிகாந்த் எதுவுமே பண்ணலை. அதனால் ரஜினிகாந்துக்கு விஜய்க்கு இடையில் பிரச்சனை, அதனால் அவர் அண்ணாமலையை தூண்டி விடுறாருன்னு ஒரு கருத்து இருந்தது. அது நிறைய பேர் உண்மை அப்படின்னு நினச்சாங்க. நம்ம ரஜினிகாந்த் ரசிகர்களே அண்ணாமலை பின்னாடி போய் எங்கள் தலைவர் சொல்லியிருக்காருன்னு அவருக்கு ஆதரவாக மெசேஜ் போடுறது, அவருக்கு ஆதரவாக அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்கிட்டே சில ரஜினி ரசிகர்கள் பேசுகிறவங்க, ஐயா கேட்டாங்க, ஐயா நாங்கள் எப்படியாச்சும் எங்கள் தலைவரை தான் கொண்டு வர முடியலை, எங்கள் தலைவர் கை காட்டியிருக்காரு அண்ணாமலையை, அதனால் அவரை கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்கிறோம், நீங்கள் அவருடைய பழைய வண்டவாளத்தெல்லாம் எடுத்து விடாதீங்க, அவங்க கொஞ்ச நாளைக்கு பேசாதீங்க. அப்போ நான் கேட்டேன், எப்போ அவர் மேலே எனக்கு ஒன்றும் வன்மம் இல்லை, அவர் எனக்கு ஈக்குவலான ஆளே கிடையாது. ஐபிஎஸ்ஸை நான் பல ஐபிஎஸ்ஸுங்களை பார்த்தவன், சீனியர் மோஸ்ட் ஐபிஎஸ்ஸுங்கள்லாம் உட்காந்து அவங்களுடைய ஃப்ரீயாக பேசினவன். எனக்கு ஐபிஎஸ்லாம் பொருட்டு கிடையாது. அதுவும் 10 வருஷம் ஐபிஎஸ் இருந்து எஸ்ஐனா என்ன, இன்ஸ்பெக்டர்னா என்ன, ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர்னா என்ன, எஃப்ஐஆர் யார் போடுறதுங்கிற அடிப்படை விஷயம் தெரியாத ஒரு அதிகாரியில் நான் காவல்துறை அதிகாரியாகவே மதிக்கிறது இல்லை. நாங்கள் காவல்துறைனா டிசிப்ளின் இருக்கணும். காவல்துறைங்கும் போது ஐபிஎஸ் அதிகாரிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டிசிப்ளினாக இருப்பாங்க. எதுக்கு கீழ்மட்டத்தில் இருக்கிற போலீஸ்காரங்க நீங்கள் பாருங்கள், உங்களெல்லாம் பேசும்போது பொதுமக்களை கீழ்மட்டத்துக்காரன் போலீஸ்காரன் போடாமா வாடாமா, நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னா கெட்ட வார்த்தையில் பேசுவான். ஆனால் ஐபிஎஸ்சில் இருக்கக்கூடியவங்ககிட்ட வாயில் கெட்ட வார்த்தையே வராது, ஏன்னா அவங்க அதிகம் படித்தவங்க. ஆனால் இவர் ஐபிஎஸ் படிச்சுட்டு இவர் சொல்லிக் கொடுக்குற கெட்ட வார்த்தை அவங்க ஆளுங்களுக்கு நாங்கள் ஏன்பா வெறுக்கிறோம்? இப்படியா கெட்ட வார்த்தை? நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்களுக்கு வாயில் கெட்ட வார்த்தை வராது. எங்களுக்கு திருப்பி திட்ட தெரியாதா? நாங்கள் ஒரு 50 பேர் வச்சு எங்கள் இதுலேயே இருக்கிறவனை என்னால் தூண்டி விட்டு கெட்ட வார்த்தையில் அண்ணாமலையை திட்டுன்னு சொல்ல தெரியாதா? அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணி வாய்க்கு வந்தபடி கெட்ட வார்த்தை பேசுன்னு சொல்ல தெரியாதா எங்களுக்கு? நாங்கள் நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்க, பாரம்பரியமான குடும்பத்தில், எங்கள் வாயில் கெட்ட வார்த்தை வராது. இந்த மாதிரி விஷயத்தை யோசிக்கவே முடியாது. அது எத்தனை கெட்ட வார்த்தை! அதுவும் பாருங்கள், இஸ்லாமியர்கள் பேரை உபயோகப்படுத்துகிறாங்க. ஷாவுல மீது பக்கீர் வரணும், ஆனால் அவங்க பேசணும் எவனோ அந்த ட்ரூ காலரில் அந்த பேரை உபயோகித்து அந்த மதத்துக்கும் ஒரு கெட்ட பேரை உருவாக்கணும். இப்படியெல்லாம் அரசியல் நாங்கள் பார்த்ததில்லப்பா. நான் சாதாரண வயசில் 10 எனக்கு 8 வயசு 9 இதில் தான் அண்ணாதுரையை பற்றி கேள்விப்பட்டேன். அண்ணாதுரை பார்த்தது கூட இல்லை. அண்ணாதுரை அரசியலை படித்தேன். அதுக்கப்புறம் கருணாநிதி விடுங்க, எம்ஜிஆர் அரசியலை பார்த்தேன். காமராஜ் அரசியலை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். கக்கன் அரசியலை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். ராஜாஜி அரசியலை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு அரசியல்வாதிகள் நாங்கள் பார்த்தவங்கெல்லாம் பெரிய இதில் இருந்தவங்க. இன்றைக்கி வரக்கூடிய ஜெயலலிதா அவர்களெல்லாம் நான் நெருக்கமாக பழகியிருக்கேன். எடப்பாடி அரசியலையும் நான் பார்த்துட்டேன். இப்படி ஒரு மோசமான கேவலமான அரசியலை அண்ணாமலை நடத்துகிற மாதிரி இவங்கெல்லாம் நாட்டுக்கு தலைவராக வந்தால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நாங்கள் ஒரு மீடியா, எங்களுக்கு வெறுப்பு இல்லை. நல்லவனா நல்லவன் சொல்லுவோம், கெட்டவனை கெட்டவன் சொல்லுவோம். அந்த ஆள் கெட்டவன்னா அந்த கேட்டகரியில் வரக்கூடிய கிரிமினல்ஸு வந்துக்கிட்டு கெட்ட வார்த்தையில் பேசுனான்னா, உங்களை கெட்ட வார்த்தையில் எனக்கு இந்த கெட்ட வார்த்தையில் கமெண்ட்டு போடுறைய, நான் ஒரு 10 பேர் வச்சு உன் குடும்பத்தை இழுத்து கமெண்ட்டு போட எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நாங்கள் அந்த பாரம்பரியத்தில் வந்தவங்க இல்லை, நாங்கள் நல்ல குடும்பத்தில் வந்தவங்க. மோசமான குடும்பத்தில் இழிவான பிரதிகள் தான் கெட்ட வார்த்தையை பேசுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்சி தலைவரே அவங்க தொண்டர்களை வழி நடத்துகிறாங்கன்னா நாங்கள் அதை சுட்டி காட்டுவோம்ல. சுட்டியும் காட்டக்கூடாதுன்னா
நான் 1008 பண்ணுவேன், நீங்கள் யாரும் பேசக்கூடாது அப்படின்னு எதிர்பார்க்க முடியுமா? அதனால தான் என்னிடம் கேட்ட ரஜினி ரசிகர்களுக்கு நான் சொன்னேன், ஏப்பா இதுதான் விஷயம், எங்களுக்குன்னு டெக்னிக்கல் டீம் இருக்குது, இவர் என்னென்ன கோல்மால் பண்ணுறாரு 14 லட்சங்கிறதுக்கு என்னென்ன டெக்னிக்கல் ஆதாரம் எல்லாம் பாருங்கன்னு. இப்படி இருந்தால் நாங்கள் எப்படி பேசாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னேன். அதனால தான் நாங்கள் அண்ணாமலை எதிர்க்கிறோம். இப்போ பாருங்கள், ரஜினிகாந்தே முதல்ல அவர் தான் அண்ணாமலையை ஊக்குவித்தார். இப்போ ஏன் அவரே என் பேரை யூஸ் பண்ணாதீங்க, படத்தை யூஸ் பண்ணாதீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டார். கீழ்த்தரமான விஷயங்கள் பண்ணுறதெல்லாம், ஃப்ராடு பித்தலாட்டம் பண்ணுறதெல்லாம் தெரிந்து கொண்டு விட்டார். அதனால் நீங்கள் பண்ணாதீங்கன்னு அப்படின்னு சொல்லி என் படத்தை உபயோகிக்காதீங்கன்னு சொல்கிறார். உண்மையிலே சொல்கிறார் ரஜினிகாந்த், நீங்கள் ஒரு நல்ல மனிதர், சுத்தமான ஆத்மா. நீங்கள் இந்த மாதிரி மோசமான பேர் வழிகளுக்கெல்லாம் நீங்கள் கை கொடுக்காதீங்க, உங்கள் பேர் கெட்டு போயிடும். அதுக்காகத்தான் நாங்கள் எல்லாத்தையும் பார்த்தோம் சொல்லுவோம். எனக்கு ஒன்றும் விஜய் என்ன ரொம்ப நெருக்கமானவரா? நாங்கள்லாம் எம்ஜிஆருடைய ரசிகர், எம்ஜிஆருடைய அபிமானி. நாங்கள்லாம் ஏன் விஜய் இது பண்ணோம்னா திமுகங்கிற தீய சக்தியை அழிப்பதற்கு அவர்கிட்ட மக்கள் செல்வாக்கு இருக்குது, இவரை வச்சா தான் அழிக்க முடியுங்கிறதுக்காகத்தான் அவருக்கு கை கொடுத்தோம். நாங்கள் நினைச்சிருந்து விஜய் ஐஸ் வைக்கணுன்னா நான் அந்த கட்சியில் சேர்ந்து ஒரு எம்எல்ஏ ஆகி எத்தனையோ பதவிகளை வாங்கியிருக்கலாமே. கட்சியில் சேர்ந்து சொல்லும்போது கூட ஏன் முடியாதுன்னா, நாங்கள்லாம் சமூகத்தின் மேல் அக்கறை உள்ளவர்கள், நல்லவனை நல்லவன்போம், கெட்டவனை கெட்டவன்போம். அதனால் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நல்ல மனிதர்களுக்கு உங்கள் ஆதரவை கொடுங்கள். ரஜினி ரசிகர்களுக்கும் சொன்னேன், ரஜினிகாந்த் மாதிரி ஒரு மனிதருக்கு ஆதரவு கொடுத்துட்டு இந்த மாதிரி அண்ணாமலை மாதிரி ஒரு தலைவருக்கு போய் குரல் கொடுக்காதீங்க. நீங்கள்லாம் ரஜினியை ஆதரிப்பவர்கள், மோசமானவங்களை ஆதரிக்காதீங்கிறது தான் அந்த விஷயமா என்னுடைய கருத்து. அடுத்து அவங்க அண்ணாமலை விஷயம் பற்றியே 2-3 விஷயம் வந்திருக்கு. ஆவின் பாலை பற்றி பேசுகிறாரு. ஆவின் பாலில் க்ரீன் பால், அந்த பச்சை கலர் பால் கிடைக்கலையா? நாட்டில் எத்தனையோ பிரச்சனை இருக்குது. பச்சை கலர் பால் கிடைக்கலன்னா நீங்கள் 500 கோடி ரூபா செலவு பண்ணி பால் பண்ண வச்சுருக்கீங்கல்ல கரூருக்கு பக்கத்தில், அங்கேருந்து சப்ளை பண்ணுங்கள். நீங்கள் தான் KN நேருவுக்கு நெருக்கமான நண்பராச்ச. KN நேருட்டே பணத்தை பெருமளவு வாங்கினதாக தானே செய்தி வந்தது. KN நேரு ஊரை பூரா கொள்ளையடிப்பார். 4000 கோடி சென்னை மாநகரத்தில் தண்ணீரை தேங்குறதை நிறுத்துவதற்காக 4000 கோடின்ட்டு அதில் ஃபுல்லாக சம்பாதிச்சவர். நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க கணக்கு கட்டியிருக்கோம், 90 கோடி தான் செலவு பண்ணியிருக்காங்க, மீதிக்க கணக்கு கட்டியிருக்கோம், கணக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படிப்பட்ட 4000 கோடியவே விழுங்கிய KN நேரு 500 மாடு வச்சு இது நடத்துகிறார். ஏன்னா கருப்பை வெள்ளையாக்க. அதே மாதிரி அண்ணாமலை 500 மாடு 500 கோடி வச்சுருக்கார். அப்போ என்ன க்ரீன் பால் கிடைக்கலன்னா என்ன? உங்கள் பால் பண்ணலேருந்து விற்றீங்கன்னா நல்லா வியாபாரம் ஆகுமே. அதனாலலாம் ஒரு பேச்சா பிரச்சனையா? அடுத்து ஏஐ பற்றி பேசுகிறார். எருமை மாடுகளை வச்சு பால் பண்ண வச்சுருக்கிறவர் ஏஐ பற்றி பேசுகிறார். ஏஐனா செயற்கை நுண்ணறிவு. அதில் தப்பாக பேசுகிறாரு. நான் நாட்டு மக்களுக்கு உண்மையை சொல்லணும். ஏன்னா கிராமத்தில் இருக்கிறவங்க கூட நம்ம வீடியோ பார்க்குறீங்க. ஏஐனா என்ன? அது செயற்கை நுண்ணறிவு. அண்ணாமலை சொல்கிறாரு செயற்கை நுண்ணறிவுனாலே யாருக்கும் வேலை பாதிக்காதுங்கிறார். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எந்த நேரத்திலும் கூட உங்களுடைய வேலையை பறித்து விடும் என்று நம்ப மாட்டேன். நீங்களும் அப்படி நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. படிக்கலை தான் வருங்காலத்தில் பிரச்சனையாக இருக்கும், வேலை பாதிக்காதுங்கிறார். ஏஐயால் முழுவதும் வேலை பாதிக்கும். அவர் பாவம் ஏஐனா என்னென்னு தெரியலன்னு நினைக்கிறேன். போய் படிச்சுட்டு வாங்க. ஏஐனா என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி தொலைக்காட்சி சேனல், செய்தி சேனல்லாம் வச்சு நடத்துகிறாங்க, எல்லாருக்கும் தெரியும். அந்த ஆஃபீஸ்க்கு போய் பாருங்கள். ஜெயா டிவி, சன் டிவி, விஜய் டிவி எல்லாமே நடத்துகிறாங்க. அங்கே போய் பாருங்கள். 200 பேர் வேலை பார்ப்பாங்க. 200 பேர். அவங்களுக்கு ஏஐயை உபயோகப்படுத்த தெரியல. ஏஐயை உபயோகப்படுத்தினா ஒரு டெலிவிஷன் சேனலை வெறும் 10 பேர், 5 to 10 பேரை வச்சு நீங்கள் வேலை வாங்கிடலாம். அப்போ மீதி 100கணக்கான பேருக்கு வேலை இழப்பு எதனால் ஏற்படுது? ஏஐயால், செயற்கை நுண்ணறிவால். நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். ரிசப்ஷனிஸ்ட்டுன்னு இருப்பாங்க எங்கள் ஆஃபீஸ்கள்லாம். ரிசப்ஷனிஸ்ட்டாக ஃபோன் எடுப்பாங்க. யார் பேசுகிறீங்க? சாரை பார்க்கணுமா? சார் வெளியில் போயிருக்காரு. இல்லை சார்கிட்ட அப்பாயின்மெண்ட் வேணுமா? நாளைக்கு மதியம் 2:30 மணிக்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம், நீங்கள் சாரை பார்க்கலாம் இப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஆஃபீஸு நிர்வாகத்தெல்லாம் ஃபோனில் அட்டன் பண்ணி சொல்கிறவங்களுக்கு பேர் ரிசப்ஷனிஸ்ட், லேடி ரிசப்ஷனிஸ்ட்டுன்னு பேர். ஒவ்வொரு ஆஃபீஸ்லேயும் ரிசப்ஷனிஸ்ட் இருப்பாங்க.
இப்போ ஏஐயில் ரிசப்ஷனிஸ்ட் வந்தாச்சு, ஆளே இருக்க மாட்டாங்க. அதில் அந்த ஃபோனில் அதுக்கு பேர் ஏஐ அவதார்னு பேர். ஒரு ஃபோனில் ஒரு லேடியே பேசுவாங்க. பேசுகிறவங்ககிட்ட என்ன வேணும் சார், வெளில போயிருக்காரு, நாங்கள் முதலே சொல்லி இது ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துட்டோம்னா ஒரு பெண் பேச வேண்டிய அத்தனை வேலையும் அந்த பெண்ணை வேலைக்கு வைக்கிறதுனா 30,000 ரூபா சம்பளம். ஆனால் நாங்கள் இதை பண்ணிட்டோம்னா அந்த ஏஐ ரிசப்ஷனிஸ்ட்டு ஆளே தேவையில்ல, அப்படி மாறி போச்சு. இதுக்கு தான் ஏஐ ரிசப்ஷனிஸ்ட்டுன்னு பேர். ஏஐ அவதார்னு ஒன்று இருக்குது. ஏஐ அவதார்னா இப்போ செய்தி வாசிக்கிறாங்கல்ல பெண்கள், அவங்க இல்லாமலேயே ஏஐ மூலமாக அவதாருங்கிற ஒரு பெண்ணை வச்சு செய்தி வாசிக்க வச்சிடலாம். இப்போ நாங்கள்லாம் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓடிடியில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறணும்ல. ஏஐலேயே சீரியல் நடிக்க வச்சிடலாம். வெளிநாடுகளில் இங்கிலீஷ் படம்லாம் நடிகர் இல்லாமல் நடிகை இல்லாமல் கற்பனை கதாபாத்திரத்தை செயற்கை அறிவு இது பண்ணி படமே எடுத்து முடிச்சிடலாம். வருங்காலத்தில் நடிகர் நடிகைகளுக்கு வேலை இருக்காது, சீரியலே எடுத்துடலாம், எதுவுமே வேலை இருக்காது. ஆக செயற்கை நுண்ணறிவுங்கிறது மிகப்பெரிய அளவிலே வேலை வாய்ப்பை பாதிக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்னும் அந்த ஏஐ பற்றி மணிக்கணக்கில் பேசலாம். நாங்களே இப்போ நிறைய விஷயங்கள் ஏஐ வச்சு தான் பண்ணுறோம். ப்ரோக்ராமே ராமாயணம் மகாபாரதம் பல கோடி செலவில் எடுக்கப்பட்டது. உங்களுக்கே தெரியும், சண்டை காட்சி இதெல்லாம். ஆனால் நாங்கள் ராமாயண மகாபாரதத்தை செயற்கை நுண்ணறிவை வைத்து எந்த செலவும் இல்லாமல் அந்த காட்சிகளை தத்ரூபமாக எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். இப்போ எங்கள் ஓடிடி வந்ததுன்னா உங்களுக்கு ஏஐ மூலமாக செயற்கை நுண்ணறிவு மூலமாக நாங்கள் எடுத்த ராமாயண மகாபாரதம் வரப்போகுது. பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ராமாயண மகாபாரதத்தை விட அருமையாக இருக்குது. கோடிக்கணக்கில் செலவில்லை, நடிகர்கள் இல்லை, நடிகை இல்லை. அப்போ ஏஐங்கிறது வேலைவாய்ப்பை பாதிக்கும். அண்ணாமலைக்கு எதுவும் தெரியாமல் ஏஐயால் வேலைவாய்ப்பை பாதிக்காதுன்னு சொன்னாருன்னா தவறான கருத்து. அவரை பிடிக்கலைங்கிறதுக்காக சொல்லலை. அவரை எனக்கு பிடிக்காத காரணமே தான். கெட்ட வார்த்தை எழுதிட்டது நாங்கள் யார்கிட்டையுமே இப்படி அனுபவிக்கலை. இந்த மாதிரி அதுவும் ஒரு ஐபிஎஸ் இல்லை. ஐபிஎஸ்னால் அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, ரொம்ப ஒழுக்கமாக இருக்கணும். அது இல்லாத மனிதர்களை நாங்கள் மனிதர்களாக மதிப்பதில்லை. என்றைக்கும் அவரை நான் ஒரு அரசியல் தலைவராக ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதனால தான் இன்றைக்கி டிவியில் நியூஸ் சொல்கிறாங்க, அண்ணாமலை அரசியல் கட்சின்னு சொல்லாமல் வி த லீடர்ஸ் என்ற இயக்கத்தின் தலைவர் அண்ணாமலை. அதுலேயும் இன்னும் கட்சியை ஆரம்பிக்கலை. வி த லீடர்ஸ்னால் நாம் எல்லாம் தலைவர்கள் அப்படின்னு பேர் வைக்க போகிறாரோ இன்னும். அதனால் அண்ணாமலையை நாங்கள் தாக்குறதுக்கு காரணம் அவர் நடந்து கொள்ளும் முறை. அரசியலுக்கு அவர் தகுதி இல்லாதவர். கடைசி வரை நாங்கள் அவருடைய அரசியல் வருகையை எதிர்ப்போம். காரணம், அரசியல் தலைவருக்கே தகுதி இல்லாதவர். நாட்டுக்கெல்லாம் முதலமைச்சரான அந்த நாடே நாசமாக போய்விடும். ஃப்ராடு பித்தலாட்டம் நாட்டில் நிர்வாகத்தில் வந்துவிடும். அதனால தான் எதிர்க்கிறோம். மற்றபடி அவர் எனக்கு ஒன்றும் எதிரி இல்லை. அவருக்கு எனக்கு பங்காளி சண்டை இல்லை. அவருக்கு எனக்கு சொத்து தகராறு இல்லை. நாட்டுக்கு தலைவனாக வரலையா, ஒழுங்கான ஆள் வரணும், நல்லவனாக வரணும். நேற்று ராவலாரன் என்ன சொன்னோம், நல்ல மனிதர். எத்தனையோ அனாதை ஆசிரமத்தை நடத்துகிறாரு, எத்தனையோ இது பண்ண. அவரை பார்த்தது கூட இல்லை. அவரை வரவேற்கிறோம். நான் எதுக்கு சொன்னேன், நிறைய பேருக்கு உதவி செய்கிறாரு, இது பண்ணுறாரு, வாங்கன்னு தான் சொன்னோம். உங்களை மாதிரி நல்லவங்க வராதனால தான் கெட்டவன் அயோக்கியெல்லாம் தான் அரசியலுக்கு வரான் அப்படிங்கிறது தான். நல்லவர்களைத்தான் நாம் எதிர்பார்க்கிறோம். அதனால தான் அண்ணாமலையின் இந்த கருத்துக்களுக்கெல்லாம் காரணம் அவர் நல்லவர்களை கெட்டவர். இவருக்காகவே நாங்கள் அவ்வளவு நேரத்தை செலவு பண்ண வேண்டியது இருக்குது. கெட்ட வார்த்தையை அழிக்கிறதுக்காகவே செலவு பண்ணிருக்கு. அந்த கெட்ட வார்த்தையை நம்ம இதில் அழிக்கிறவங்க என்கிட்ட கொடுக்குறாங்க 1-2 சாம்பிளுக்கு. பார்க்கும்போது தலை சுத்து. அண்ணாமலை இவ்வளவு கீழ்த்தரமாக பண்ணி பேசுவார். இதெல்லாம் நாங்கள் பார்த்ததில்லை. அதனால தான் எதிர்க்கிறோம் அப்படிங்கிறத முதல் கட்ட கருத்தாக பதிவு செய்ய. அடுத்தது, துரைமுருகனுக்கு ஏற்பட்ட அவமானம். துரைமுருகன் இன்றைக்கி அண்ணா அறிவாலயத்தில் இது நடந்திருக்கு, கூட்டம், திமுக கூட்டம், மகளிர் அணி கூட்டம். அப்போ மகளிர் அணி கூட்டம்னா ஸ்டாலின் போகிறார், மேடையில் உட்கார வைக்கிறாங்க. ஸ்டாலின் தான் தலைவர் இல்லை திமுகவுக்கு. எப்போவும் அவருக்கு அடுத்து யார் உட்கார வைக்கணும், பொதுச் செயலாளர். பொதுச் செயலாளர் யார், துரைமுருகன். அதனால் துரைமுருகன் என்ன நம்பிக்கையில் வர்றாரு, நம்ம சீட்டு காலியாக இருக்கும். ஏன்னா என்ன, ஒரு பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா பண்ணல, ஸ்டாலினை ஒரு பொதுச் செயலாளர் பதவியை விட்டு நீக்கலை. அதனால் நம்ம சீட்டு காலியாக இருக்குன்னா அங்கேருந்து ஒரு ஆள் அவரை தோலை பிடிச்சிக்கிட்டு பாவம் நடந்து வர்றார். உள்ளே பார்த்தா ஸ்டாலின் பக்கத்தில் டிஆர் பாலு பொதுச் செயலாளர் சீட்டில் உட்காந்துருக்காரு. பார்த்த உடனே அப்படியே தலை குனிஞ்சிட்டு திரும்பி வர்றார்.
அதனால் அப்படியே தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நடந்து வர்றாரு. கேட்குறாங்க, என்ன போயிட்டு திரும்பி வந்துட்டீங்க? தொற்று நோய் வந்துடும்னு பயந்துக்கிட்டு வந்தேன். தொற்று நோய் வந்துடும்னா நீங்கள் உள்ளே போயிருக்கக்கூடாது. உள்ளே போயிட்டு வெளில எதுக்கு வந்தீங்க? உங்களுக்கு தான் திரும்பில கூட்டம், மகளிர் அணி கூட்டம். காரணத்தை சொல்லுகிறார். சரியான அவமானம். இவருக்கு உண்மையிலே வேணும். ஏன்னா பல நம்பிக்கை துரோகங்களை செஞ்சவர். எம்ஜிஆர் தான் படிக்க வச்சார். எம்ஜிஆருக்கு முன்னாடியே சட்டசபையில் வேஷ்டி அவுத்துட்டு பெஞ்சு குதிப்பார். அந்த பார்த்தீங்கன்னா நமக்கு மரியாதைக்குரியவங்க இருந்தால் நம்ம சிகரெட்டு கூட குடிக்க மாட்டான். நம்மால் சிகரெட்டு கூட அந்த பக்கம் போய் குடிப்போம். ஏன்னா அந்த மரியாதையான ஆள். இப்போ எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் நேர் எதிரி. ஆனால் எம்ஜிஆர் இருக்கும்போது சிவாஜி சிகரெட்டு குடிக்க மாட்டார். கூண்டுக்கிளின்னு ஒரு படம். அந்த படத்தில் எம்ஜிஆர் 2 பேரும் ஒன்றா ஷூட்டிங். சிகரெட்டு குடிக்கும்போது சிவாஜி எந்திரிச்சு போயிடலாம். பார்த்துக்கிட்டே இருந்தாங்க டைரக்டர். அது எந்திரிச்சு போகிறாரு. அவர் உட்காந்துரு. ஒரு தடவை கேட்டார், என்னங்க அப்பப்போ எந்திரிச்சு போகிறீங்க? அவர் அண்ணன் உட்காந்துருக்காரு, அவர் முன்னாடி நான் சிகரெட்டு குடிக்கணும்னா அப்படின்னு சொல்லிட்டார். அது என்னென்னா மரியாதை. அப்போ படிக்க வச்ச எம்ஜிஆர், அவருக்கு முன்னாடியே இது வேஷ்டியை கழட்டிட்டு ஜட்டியோட ஓடினவர் இவர். எம்ஜிஆருக்கு பச்சை துரோகம் பண்ணார். காரணம் இந்த திமுக கூட்டத்தை நம்பி. இவர் பட்ட அவமானம் திமுகவில் யாராக இருந்தாலும் சகிச்சிருக்க மாட்டாங்க. கருணாநிதிக்கு ரொம்ப நெருக்கம். துரை துரை இல்லைன்னா நைட்டு 2 மணிக்கு ஃபோன் பண்ணுவார். துரை என்ன தலைவர் எம்பார், தூக்கம் வரல வீட்டுக்கு வா. பாவம் 2 மணிக்கு தூக்கத்தில் பாதி தூக்கத்தில் வருவார். உட்காந்து அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பார். அவர் 4 மணிக்கு தூங்காமையே சரி நான் வாக்கிங் போகணும் கூட வாம்பார். இவர் என்ன தப்புன்றது? இந்த மாதிரி வலது கையாக இருந்தார். முதல்ல ஆற்காடு வீராசாமி தான் அவருக்கு வலது கை. அவர் ரகசியங்கள்லாம் பேசுவார். அதுக்கப்புறம் ஆற்காடு வீராசாமிக்கு இவருக்கு கொஞ்சம் மோதல் வந்த உடனே துரை தான் அவருக்கு வலது கை. அப்படி வச்சுருந்தாங்க துரைமுருகன் கோபாலபுரத்தில் மாடியில் இருப்பார் கருணாநிதி. அவர்கிட்ட நெருக்கமாக இருக்கிறது அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கே பிடிக்காது. இவர் அங்கேருந்து அவர்கிட்ட பேசிட்டு கீழே அந்த படிக்கட்டில் ஏறுனா இவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க வாய்க்கு வராத வார்த்தையெல்லாம் திட்டுவாங்க துரைமுருகனை. அப்படியே குனிஞ்சிட்டு அவங்கள திருப்பி கூட திட்ட மாட்டார், குனிஞ்சுக்கிட்டு போயிடுவார். இவ்வளவு அவமானங்களை சந்தித்திருக்கிறார் கருணாநிதி இருக்கும்போது. அப்படிப்பட்டு இருந்தவரை 85 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. எத்தனையோ தடவை ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கார். நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார். அவரை எவ்வளவு கீழ்த்தரமாக அவமானப்படுத்தியிருக்காங்க. திமுகவோட கலாச்சாரம் என்ன, ஸ்டாலினோட கலாச்சாரம் என்ன யோசித்து பார்த்துருங்க. அது நீங்கள் யோசிக்கணும் என்பதற்காக தான் இந்த கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறோம். அதுக்கடுத்தது அந்த கூட்டத்தில் ஸ்டாலின் நிறைய பேசியிருக்கார். இதுக்கு யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. இது தாவேக்கா கட்சியிலிருந்தும் பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்கள தான் திட்டியிருக்கேன், பதில் சொல்ல மாட்டாங்க. அதிமுக அவருடைய கூட்டணி போனாராச்சே. அப்போ நாம் தான் பதில் சொல்லணும். நம்ம தான் உண்மையான எதிர்க்கட்சி. யார் பேசினாலும் பதில். அப்போ இப்போ இன்றைக்கி மகளிர் அணி கூட்டத்தில் ஸ்டாலின் பேசுனதுக்கு பதில் சொல்லணும்ல. ஒன்று நான் சொல்கிறேன். முதல் கருத்து, ஸ்டாலின் பேசினார். என்ன பேசியிருக்காருன்னா, விஜய் எதற்கு டெல்லி சென்றார்? நாங்கள் டெல்லி போகும்போது எங்களை விமர்சிச்சிங்கள, இப்போ கரூர் வழக்கிலேருந்து உங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக டெல்லி சென்றீர்களான்னு கேட்குறேன். முட்டாள்தனத்துக்கு எப்போவும் நம்ம பதில் சொல்லி தான். கரூர் சிபிஐ வழக்கிலிருந்து தப்பிக்கத்தானே நீங்கள் டெல்லிக்கு போனீங்களா? விஜய் போனது நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக போயிருக்கார். அவர் பாஜகவுக்கு ஜால்ரா அடிக்கிறதுக்காக போகல. அவர் காங்கிரஸோட கூட்டணி சேர்ந்து மந்திரி சபை அமைச்சிட்டார். அவர் போய் ஏன் ஜால்ரா போடுறதுக்காக போகணும்? ஆனால் நீங்கள் ஜால்ரா போடுறதில்ல, நீங்கள் மன்னங்களாச்சே. எப்படின்னா, உங்கள் கனிமொழி போய் அமித்ஷா காலில் விழுந்து தூத்துக்குடியில் அவங்கள எதிர்த்து சாதாரண நிற்க வைக்கணும்னு ஜால்ரா போட்டாலாச்சே. நீங்கள் எப்படி G2 ரைடு வருதுன்னு டெல்லி ஏர்போர்ட்டுக்கு போய் நிர்மலா சீதாராமன்ட்ட காலில் விழுந்து தப்பிக்க ஜால்ரா போட்டாலாச்சே. உங்கள் அப்பாவுக்கு தான் நாணயம் வெளியிடணும்னு சொல்லி ராஜ்நாத் சிங் காலில் விழுந்து அவரை கூட்டிகிட்டு உங்கள் அப்பா சமாதியில் நாணயத்தை வெளியிட்டவங்களாச்சே. 80 அடி சிலைக்கு ஜால்ரா போட்டிங்களே. ஜால்ரா போடுறது பாஜக பி டீம் நீங்கள் தான். விஜய் சொன்னீங்கன்னா எப்படி ஏற்றுக்க முடியும்? அவர் கூட்டத்துக்கு தானே போனார். அதுவும் இன்னொன்று, கரூர் வழக்கிலிருந்து அவரை காப்பாற்றிக் கொள்ள போயிருக்காராம். கரூர் வழக்கில் குற்றவாளிகளே செந்தில் பாலாஜி நீங்களும் தானே. உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு தான்ப்பா நீங்கள் டெல்லிக்கு போகணும். அவர் பாதிக்கப்பட்டவர், விக்டிம். நடந்தது அவருடைய கூட்டம். வந்தவன் பூரா அவங்க கட்சியை சேர்ந்தவங்க, அவங்க ரசிகர்கள். அவங்க கட்சியை சேர்ந்தவங்க அவங்களே கொள்ளுவாங்களா? 41 பேர்.
அஜாக்கிரதை. அந்த அஜாக்கிரதைங்கிறது மற்ற எல்லா இடமும் போனாங்களே, எங்கேயாச்சும் 41 பேர் செத்தானா, இல்லை 4 பேர் செத்தானா. ஆக அவங்கள காப்பாற்றணும் அவசியம் இல்லை, உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க ஸ்டாலின். எல்லாம் முட்டாள்தனமான ஒரு பேச்சு இல்லையா அப்படிங்கிறது அவர் பேசின முதல் கருத்துக்கு நம்முடைய பதில். அடுத்து பேசியிருக்காரு வரிசையாக. அது என்னென்னு தோல்வி வந்தோன்னே அவருக்கு இதாக கலண்டு போச்சு. அதனால தான் சம்மந்தம் இல்லாமல் அடுத்தது என்ன பேசுகிறாரு, என்ன பேசுனாரு, அது சரியா அப்படிங்கிறதுக்கு நம்ம கருத்தை சொல்லணும். நிபந்தனை இல்லாமல் கல்வித்தொகையை கொடுங்கன்னு விஜய் கேட்டாராம். அது தப்புன்னு நம்மளே பேசணும். ஏன்னா அது புதிய கல்வி திட்டத்தை அமல்படுத்தினா தான் அந்த உதவி கொடுக்குறேன்ட்டாங்க. நீங்கள் திமுக மாதிரி புதிய கல்வி திட்டத்தை அமல்படுத்த மாட்டேங்கிறீங்க. நீங்கள் போயிட்டு அந்த மத்திய அரசாங்கத்திட்ட அந்த கல்வி நிதின்னு கேட்கக்கூடாதுன்னு விஜய்க்கே நம்ம அறிவுரை கொடுத்தோம். இதே முட்டாள்தனத்தை ஸ்டாலினும் முதலே பண்ணார். ஸ்டாலின் கேட்பார், இந்த கல்வி திட்டத்துக்கு அந்த அந்த கல்வி நிதியை கொடுங்க, ஊராஞ்சத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு. அதான் சொல்கிறாங்கல்ல, நாங்கள் எல்லாம் மத்திய அரசு நிதி கொடுத்தா எல்லாத்தையும் உங்கள் மங்காம் போட்டு 4000 கோடி இதுக்கு 90 கோடி தான் செலவு பண்ணியிருக்காங்க, நாங்கள் எதுக்கு உங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்குறாங்க. அது மாதிரி இவர் என்னென்னா கல்வி திட்டத்தில் 3000 கொடுங்க 3000 கொடுங்கன்னு இவர் கேட்டார். இவருடைய பையன் பாலிடால் உதயநிதியும் அடிக்கடி கேட்டார். 3வது நம்ம கனிமொழி சீனமங்கை கனிமொழியும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, அந்த பணத்தை கொடுங்க பணத்தை கொடுங்க. இப்போ விஜய் கேட்டோன்னு அவருக்கு அறிவுரை கூறுறாரு ஸ்டாலின். இது சினிமா இல்லை, இது நிர்வாகம் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாரு. நிபந்தனைகள் இல்லாமல் நிதியை கொடுக்கணும்னு தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க. இப்படி தான் செய்ய முடியும். ஏன்னா இது சினிமா இல்லை, ஆட்சி நிர்வாகம். அதனால் புரிஞ்சுக்கணும். அப்போ இவர் கேட்டதெல்லாம் முட்டாள்தனங்கிறத நாட்டு மக்கள் மறந்துடுவாங்களா? அதனால் ஸ்டாலினுக்கு சொல்கிறேன், நீங்களும் இதே இதை தான் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு நாங்கள் பல தடவை சொல்லியிருக்கோம், அதே அறிவுரையை விஜய்க்கும் சொன்னோம். அதனால் இதை கேட்பதற்கு உங்களுக்கு இது கிடையாது. ஏன்னா நீங்கள் உங்கள் உதயநிதி சினிமான்னு நினச்சிக்கிட்டு அவரும் இதையே தான் கேட்டுக்கொண்டிருந்தார். அந்த கேள்வியை கேட்பதற்கு உங்களுக்கு அடிப்படை தகுதி இல்லை அப்படிங்கிறது தான் அடுத்த கட்ட இருக்கிறது. அடுத்து மின்வெட்டு ஏற்படுது அப்படிங்கிற அந்த மீட்டிங்கில், மின்வெட்டு உங்களால் தானே ஏற்படுது, உங்கள் கட்சிக்காரன் தானே போய் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கிற ஃபியூஸை பிடிக்கிட்டு போகிறான். அதான் வீடியோ போட்டோமே, எல்லாம் பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுற கதை. மின்வெட்டு ஏற்படுதான் பாவீங்களா? நீங்கள் தொலைஞ்சா தான் ஏன் மின்வெட்டு ஏற்படாது? நீங்கள் என்னைக்கு இருக்கீங்க, நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தாலும் நீங்கள் தான் காரணம். 2006 11 வரை ஆளுங்கட்சியில் இருக்கும்போது தமிழ்நாடே இருள்மயமாச்சு. மின்வெட்டை பற்றி பேசுகிறதுக்கு அடிப்படை தகுதி கருணாநிதிக்கோ ஸ்டாலினுக்கோ கிடையாது. இன்னைக்கு ஏற்படக்கூடிய மின்வெட்டுக்கு காரணமே திமுக காரணம். நீங்கள் தூண்டிவிட்டு டிரான்ஸ்ஃபார்மரில் போய் ரகசியமாக ஃபியூஸை பிடுங்க சொன்னான். எல்லாம் திமுக காரங்க கேட்குறான், ஏன் போலீஸ் என்ன செய்யுது? போலீஸுக்கு தான் வேலையா? டிரான்ஸ்ஃபார்மரில் போய் காவல் காக்கிறது தான் போலீஸுக்கு வேலையா? போலீஸ் மொத்தம் எத்தனை பேர் இருக்கான்னு தெரியுமா? தமிழ்நாட்டில் உள்ள 7-8 கோடி மக்களுக்கு 1,20,000 போலீஸ்காரன் தான் இருக்கான். அவன் சட்டம் ஒழுங்காக காப்பாற்றணும். உன் கட்சிக்காரனை வச்சுக்கிட்டு கள்ளச்சாராயம் காய்ச்சுவேன், உன் கட்சிக்காரனை வச்சுக்கிட்டு டிரான்ஸ்ஃபார்மரில் ஃபியூஸை கொடுங்குவேன். இப்படி ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபருக்கும் அவன் பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? நீங்கள் தான் மனசாட்சியுடன் செயல்படணும். அப்போ தான் காவல்துறை கடமையை செய்ய முடியும் அப்படிங்கிற. அதனால் மின்வெட்டை பற்றி புலம்பாதீங்க. குற்றம் அதிகமாகிடுச்சான் ஸ்டாலின். என்ன குற்றம் அதிகமாகிடுச்சு? ஒரு முதலமைச்சராக இருந்திருக்கீங்க, குற்றம் அதிகமாகிடுச்சா இல்லையானோ 1 மாதத்தில் முடிவு செய்யக்கூடாது. NCRBன்னு இருக்குது, நான் ஏற்கனவே சொன்னேன், மத்திய குற்ற ஆவண காப்பகம். கரெக்டாக 1 வருஷம் முடிஞ்ச உடனே இந்த ஆட்சியில் எவ்வளோ குற்றம் நடந்திருக்குன்னு கொடுப்பாங்க. நான் இப்போ பேசுகிறேன் ஸ்டாலினுக்கு, உங்கள் ஆட்சியில் 1 வருஷத்தில் எத்தனை குற்றம் நடந்ததுன்னு கொடுப்பாங்க. பாருங்கள், நானே உங்களுக்கு ஒப்பீடு செய்கிறேன். உங்கள் ஆட்சியோட அவங்க ஆட்சியில் குற்றம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நான் நிரூபிக்கிறேன். உன் கட்சிக்காரன் தானே எல்லா குற்றத்தையும் பண்ணாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? என்ன உங்கள் ஆட்சியில் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. தாவேக்கா கட்சியினரால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? உன் டிஎம்கே காரன் மாதிரி பெண் போலீஸை கையை பிடிச்சிருத்தானா தாவேக்காரன்? அவன் யாரோ ஒரு பெண்ணோட இது பண்ணுறான், அவனை கைது பண்ணுறாங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்க. நீங்கள் என்னமோ யோகிங்க மாதிரி பெண் போலீஸே கையை பிடிச்சிருத்தாளாச்சே. பெண் போலீஸை கண்ணத்தில் அரைஞ்சான உன் திமுக உன் மாவட்ட செயலாளர். 27,000 கேஸு, பாக்ஸோ கேஸு, குழந்தைகளுக்கு எதிராக செய்த பாலியல் பலாத்காரம் உங்கள் ஆட்சியில் தான் நடந்தது. அதனால் நீங்கள் உத்தமர் மாதிரி பேசாதீங்க. உங்கள் இதில் கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா, இவங்க ஆட்சியில் கூடியிருக்கா குறைஞ்சிருக்காங்கிறத கரெக்டாக 1 வருஷம் வெயிட் பண்ணுங்கள். நான் எடுத்து கொடுக்குறேன், இந்தாப்பா உங்கள் ஆட்சியில் இவ்வளோ அக்கிரமம் நடந்திருக்கு, இவங்க ஆட்சியில் இவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு காமிக்கிறேன். அப்புறம் ஊரே ஏமாத்துற மாதிரி பேசுனீங்கன்னா என்ன அர்த்தம் ஸ்டாலின் அப்படிங்கிற. அடுத்து
அவர் சொல்கிறார் திமுகவுக்குன்னு ஒரு இது இருக்கான் மாடல், அதை வந்து அவங்க செஞ்சுட்டு போயிட்டாங்கன்னா யார் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த அந்த அவங்க வடிவமைத்து கொடுத்த அந்த மாடலில் தான் இவங்களும் செயல் பண்ணணுமா? திமுக என்ன வடிவமைச்சு கொடுத்தான் மாடல் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். கட்டடம் கட்டுறவனுக்கெல்லாம் பார்ட்டி ஃபண்டுன்னு இவங்க கட்சிக்கு பார்ட்டிக்கு ஃபண்டுன்னு வாங்கினாங்க. இதுதான் திமுக அமைச்சு கொடுத்த மாடல். இவங்க ஆட்சி வந்தோடனே அதை ரத்து பண்ணாங்க. திமுக மாடலையை அவங்க வந்து பின்பற்றினாங்க. ஒன்று. இரண்டாவது இந்த பத்திரப்பதிவு, இரண்டாவது இந்த கட்டிடம் கட்டுறதை லஞ்சத்துக்கு ஒரு சதுர அடிக்கு இவ்வளவுன்னு சொல்லி லஞ்சத்தை சதுர அடிக்கு வாங்கினாங்க இவங்க. அவங்க வந்த உடனே அதை ரத்து பண்ணிட்டாங்க. அது என்ன திமுக மாடல் ஆட்சியில் தான் பண்ணுறாங்களா அவங்கெல்லாம்? இப்போ மூர்த்தி, உங்கள் பதிவுத்துறை மந்திரி மூர்த்தி கோடிக்கணக்கில் கொள்ளடிச்சார். லஞ்சம் வந்து ஒவ்வொரு இதில் இருந்தும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருந்தும் அவருக்கு போயிடும். மிகப்பெரிய ஊழல் நடந்தது. ஆனால் இன்றைக்கி அந்த பதிவுத்துறையில் சப் ரெஜிஸ்ட்ரார்கிட்டெல்லாம் போய் லஞ்ச ஒழிப்புத்துறை ரைடு அடிக்கிறான். உங்கள் இதில் ரைடு அடிச்சிங்களா? உங்கள் மாடல் ஆட்சி என்ன? நீங்கள் அமைத்து கொடுத்தது மந்திரியே லஞ்சம் ஒவ்வொரு பத்திரத்துக்கும். அப்படி இல்லை பண்ணீங்க. உங்கள் மாடல் ஆட்சி இப்போ நடக்கலையே. பாட்டிலுக்கு 10 ரூபா 20 ரூபா வாங்கினது தான் உங்கள் மாடல் ஆட்சி. நீங்கள் கொடுத்த மேப்பு இப்போ அதையா ஃபாலோ பண்ணுறாங்க? 10 ரூபா கொடுக்குறதையும் நிறுத்தியிருக்காங்களே. அப்போ உங்கள் மாடல் ஆட்சி அங்கே நடக்குது. வருஷத்துக்கு 2 வருஷத்தில் உங்கள் பையனும் மருமகனும் 30,000 கோடி சம்பாதிச்சிங்க. இதுதான் உங்கள் மாடல் ஆட்சி. இப்போ அதுவாக நடக்குது சொல்லுங்கள். யாராச்சும் கொள்ளையடிக்கிறான்னு சொல்லுங்கள், ஊழல் இருக்கான்னு சொல்லுங்கள். ஆக நீங்கள் அமைத்து கொடுத்த மாடல் பூரா ஒரு தனி மாடல். லஞ்சம், ஊழல், மண்ணை கொள்ளையடிப்பான் கட்சிக்காரனே. இன்றைக்கி அவன் தாவைக்கா கட்சிக்காரன் அவன் மண்ணை கொள்ளையடிக்கிறான் சொல்லுங்கள். மலையை குடைவான் உங்கள் ஆள். அப்போ இன்றைக்கி யார் அதை செய்கிறான்? 60,000 கோடி 50,000 கோடின்னு வந்ததை ப்ரூவ் பண்ணுங்க. அதனால் திமுக மாடல் ஆட்சி தான் எல்லோரும் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள் மாடல் ஆட்சியை பண்ணுனா நாடே நாரி போயிடும், மக்களே நாரி போய் விடுவார்கள். அப்படிங்கிறத ஸ்டாலின் இன்னைக்கு பேசுனதுக்கு நம்முடைய பதிலாக பதிவு செய்ய விரும்புவோம். நமக்கு உண்மையான எதிரி திமுக தாங்கிறது. யார்? எடப்பாடி. திமுகவுக்கு மறைமுகமாக அத்தனை உதவிகளும் செய்தவர் எடப்பாடின்னு கருணாநிதி செத்ததிலிருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எடப்பாடி அவர்களே, நீங்கள் திமுகவின் உண்மையான எதிரியாக இருந்தால் கருணாநிதிக்கு கடற்கரை ஓரம் சமாதி அமைக்க விட்டுருப்பீங்களா? நீங்கள் ஸ்டாலினோட மறைமுக உறவு வச்சுருந்தீங்க. நீங்கள் ஸ்டாலினோட ஏஜென்ட்டுன்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன். நாங்கள் எல்லாம் எம்ஜிஆரின் ஆதரவாளர்கள். கருணாநிதினா எங்களுக்கு பிடிக்காது. நீங்கள் அவங்களுடைய தோள் கொடுத்து அப்படிப்பட்ட கருணாநிதிக்கே வந்து பீச்சில் சமாதி வைக்கிறதுக்கு உடந்தையான இருந்தீங்க. ஸோ எங்கள் எதிரி திமுகன்னு சொல்லாதீங்க. அதுக்கடுத்தது எடப்பாடி செஞ்ச வேலை என்ன? இந்த 2026 தேர்தல் முடிவு வந்த உடனேயே திமுகவுடன் உறவு வைத்து, கள்ள உறவு வைத்து, திமுக வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்து இவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு நீங்கள் ஏற்பாடு செஞ்சீங்களா இல்லையா? அப்போ திமுக உங்களை எதிரின்னு இப்படி முதல் எதிரின்னு எப்படி சொல்கிறீங்க சொல்லுங்கள்? இன்னும் சொல்லப்போனால் உதயநிதியை 2 வருஷத்துக்கு முதலமைச்சர் ஆக்கிட்டு நீங்கள் 2 வருஷம் முதலமைச்சராக இருக்கிறதுக்கு கூட ஒத்துக்கிட்டதா தலைவர்கள் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் திமுகவின் உண்மையான திமுக உங்களுக்கு உண்மையான எதிரியா? எடப்பாடி அவர்கள் மாற்றி பேசாதீர்கள். நீங்கள் ஸ்டாலினுடன் கைகோர்த்தவர். காலம் உங்களை மன்னிக்காது. எம்ஜிஆர் ஆத்மாவும் ஜெயலலிதா ஆத்மாவும் உங்களை மன்னிக்காது. அப்படிங்கிறது தான். அடுத்தது ஒரு சொல்கிறார், இவங்க விஜய் வந்த எப்படி ஆட்சியை பிடித்தாரோ அந்த வழியில் நம்ம பிடிக்கணும். ரீல் போட்டு பிடிச்சாங்களாம். இன்ஸ்டாகிராமில் ரீல் போட்டவெல்லாம் அவன் இளைஞன்னு அவன் இஷ்டத்துக்கு போட்டான். அவங்கள யாரும் ஒன்றா சேர்த்து 100கணக்கான கோடியை ஐடி டீமுக்கு செலவு பண்ணலை. இப்போ திமுக, அதிமுக, பாஜக, இந்த அண்ணாமலை இவங்கெல்லாம் வந்து ஆளுங்களை வச்சு வேலை பார்த்து போட்டாங்க. ஆனால் விஜய்க்கு போட்டாலும் உண்மையை சொல்கிறேன், அவன் உணர்வு பூர்வமாக போட்டான். அதனால் எப்போவுமே ஒரு கட்சி ஜெயிக்கணும்னா மக்களுடைய ஆதரவு வேணும். நீங்கள் சோஷியல் மீடியா சமூக வலைதளங்களில் போகணும்னா இவங்களுடைய இளைஞர்கள் ஆதரவு இருக்கணும். அந்த ஆதரவு இயற்கையாக இருக்கணும். 100கணக்கான கோடியை செலவு பண்ணி செயற்கையாக கொண்டு வந்தால் நீங்கள் அதில் வெல்ல முடியாது. அதனால் அதிமுக மிகப்பெரிய இயக்கம், அதில் கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க. அவங்களெல்லாம் ஒருங்கிணைத்து நல்லபடியாக மக்களின் ஆதரவை பெற்று ஆட்சி அமைக்க முயற்சி செய்யுங்கள்.
அதனால் குறுக்கு வழியில் உங்களால் ஆட்சி செய்ய முடியாது. திமுக உங்கள் நண்பர், உங்களுடைய எதிரி என்று சொன்னால் யாரும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற கருத்தை எடப்பாடி அவர்களுக்கு நம்முடைய பதிலாக கொடுக்க விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்.